மாயா, நீ கவலைப்படாத. அந்த முனுசாமி யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன். பொண்ணு பார்க்குற வரேன்னு சொல்லும்போது உங்கள் சைடில் ஒரு 10 பேராவது வருவாங்க நான் எதிர்பார்த்தேன். பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சி போச்சுன்னா அடுத்த வாட்டி வரும்போது கூட்டிட்டு வந்துடுறோம். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என் பொண்ணோட விருப்பம் தான். எங்கள் வீட்லேயும் எங்கள் தம்பி விருப்பம் தான் சார். இது வரைக்கும் அவன் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அவனே படிச்சுக்கிட்டான், ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டான், இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறான். இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா நம்பவே முடியல. ஆமாம், மாப்பிள்ளை எதுவும் பேச மாட்டாரா? டேய், ஏதாவது பேசுறா. பொண்ணை பார்க்கலாமா? பாப்பா வர சொல்லுமா. சரிங்க. நந்தினி, என்ன மாப்பிள்ள, பொண்ணு பிடிச்சிருக்கா? அண்ணா, பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஏய், மாப்பிள்ள என்ன சொல்றாரு? உங்க பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு சொல்றான். அதுக்கு என்ன, தாராளமாக பேசுங்க. பேசிட்டு வாமா. போடா. இது பாருங்க, எங்கள் அண்ணா சொல்கிறதெல்லாம் சுத்த போய்ங்க. என்னது? ஆமாங்க, வீட்டை பொறுத்த வரைக்கும் தான் நான் ரொம்ப நல்ல பையன். ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லைங்க. என்ன சொல்றீங்கன்னு புரியல. நான் இங்கே வந்ததே எங்கள் அண்ணனோட கம்பல்ஷனால் தாங்க. எங்கள் அண்ணன் அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கவே தகுதி இல்லாதவன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். என்னது? ஆமாங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க. ஏன்? இதை பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணன்றது ஒரு லாங் லைஃப் கமிட்மெண்ட்டுங்க. ஒரு பொண்ணு கூட வாழ்க்கை ஃபுல்லாக உண்மையாக இருக்கிற ஒரு விஷயம். காசு, பணம், வசதி இதெல்லாம் என்கிட்டே இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும்தாங்க என்கிட்ட இல்லை. என்ன இல்லை? நல்ல பழக்க வழக்கம் இல்லைங்க. நான் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு நினைக்கிறீங்க? சண்டே காலையிலலாம் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தான் சரித்திரமே இல்லைங்க. சாட்டர்டே ஆனால் பப்பு, டெய்லியும் சரக்கு, ஒயின் ஷாப்பில் கணக்கு, வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, அதில் வாரம் ஒரு பொண்ணு கூட டேட்டிங் வேறு. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அட ஆமாங்க, நான் எங்க உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கே இவ்வளோ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறீங்களே. இவ்வளோ இருந்தோம் என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா, அதுக்கு நான் சொல்லுவீங்க? என்னது? ஆமாங்க, என்னை திருத்துறது தான் வாழ்க்கையோட ஒரே கடமைன்னு இருக்கா. என்னை மனசார லவ் பண்ணுறா, நல்ல பொண்ணு வேற. அவளை பார்த்தா எனக்கு திட்டுறது கூட மனசு வராதுங்க. என்ன மாதிரி ஒரு பையனை கட்டிக்கிறானா அவளுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்கள நீங்க லவ் பண்றீங்களா? எனக்கே தெரியலங்க. ஆனால் அவன் என் மேலே காட்டுற லவ்வுக்கும் அன்புக்கும் ஈடு இணையே இல்லைங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். உங்ககிட்ட சொல்கிற மாதிரி அவகிட்ட நிறைய வாட்டி எடுத்து சொல்லிட்டேங்க. ஆனால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னை லவ் பண்ணுறாங்க. எனக்கே சில சமயம் அவளை லவ் பண்ணுறமோன்னு பயமாக வேற இருக்குங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. நிஜமாவே சொல்லணுன்னா
அவளை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சத்தியமாக அவளை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கிறதுக்கெலாம் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க. இந்த சிகரெட்டு தண்ணியை மட்டும் விட்டேன்னு வைங்க, அப்படியே கொஞ்சம் யோகியனா மாதிரி அவளை லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்பனா நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, அதனால இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? அப்படியும் சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட அவளை பற்றி பேசும்போது தான் நான் அவளை எவ்வளோ விரும்புகிறேன்னு எனக்கே தெரியுது. எஸ், ஐ மீன் லவ் வித் ஹர். ஏங்க, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னை பிடிக்கலன்னு பக்குவமாக எடுத்து சொல்லிடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இந்த பாக்கு, சரக்கு, தண்ணி, தம்மு இந்த மேட்டர்லாம் உங்களோடய இருக்கட்டும். எங்கள் அண்ணா அண்ணிக்கிட்டலாம் சொல்லிடாதீங்க. ஹலோ, வாங்க. இன்னும் முழுசாக சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ளே போலான்றா. இவ ரியாக்ஷனே சரியில்லையே. ஒரு வேளை நம்மளை போட்டுக்கிட்டு கொடுத்து மாட்டி விட்டுருவாளோ? செஞ்சாலும் செய்வா அவதார் மூஞ்சி. என்னாச்சு? அப்புறம் மாப்பிள்ள பொண்ணுகிட்ட பேசிட்டீங்களா? உங்க நந்தினிக்கும் எங்க தேவ பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா. என்னங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஒரு நிமிஷம். டேய், பேசிட்டியா? பேசிட்டேன். என்ன தேவ், பொண்ணை பிடிச்சிருக்கா? முதல்ல அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அதெல்லாம் பிடிச்சிருக்கோம். என்னங்க, இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். பண்ணிடுவோம். நிச்சயம் பண்றீங்களா? என்ன சார், உங்க பொண்ணுக்கு என் தம்பியை பிடிச்சிருக்குங்களா? நான் ஃபோன் பண்றேனே. நம்ம போட்ட விட்டு ஒர்க் அவுட் ஆகுது. ஜாலி. சரிங்க சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். வராங்க சார். வாங்க. போமாப்ல போங்க. வாங்க சார். என் மாப்பிளைய வெள்ளைக்கார தூரம் மாதிரி ரெடி பண்ணுவியா? சார், நீங்க என்னவா இருக்கீங்க? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. உன்னால என் மாப்பிளைய அந்த போட்டோவில் இருக்க மாதிரி மாற்ற முடியுமா, முடியாதா? முடியுமா, முடியாதா? பண்ணலாம் சார், பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆயில் மெசேஜ் பண்ணலாம், ஹேர் ஸ்பா பண்ணலாம், ஏர் கண்டிஷனிங் பண்ணலாம். ஹேர் ரொம்ப ரஃபா இருக்கு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என் மாப்பிளைய சும்மா தெரி விஜய் மாதிரி ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? விஜய் மாதிரியா? அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும். இந்த சுருட்ட முடியெல்லாம் இருக்கவே கூடாது. தொட்டா என்ன வலிக்குது? இந்த மூஞ்சியை நான் திரும்ப பார்க்கவே கூடாது. மாமா இல்ல மாப்பிள, இந்த மாதிரி என்னையோட பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். சும்மா பிரகாசமா பளபளன்னு பார்க்கணும்னு சொல்ல வந்த மாப்பிள. தம்பி, வேற என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க சார். இந்த புக்கை பாருங்க. மசாஜி, ஃபேஷியல், மெடிக்யூர், பெடிக்யூர் எல்லா சர்வீஸும் இந்த புக்கில் இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிரு. நிறைய செலவாகுமாமா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன். தம்பி, வேலையை ஆரம்பிக்க. ஓகே சார், நீங்க உட்காருங்க சார். போங்க மாப்பிள. சார், இது ஓகேவா? சி வேற வேற வேற. சார், இது வேற வேற வேற. சார், இது ஓகேவா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. என்ன பெட்டரா? சார், இது
செல 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 வேற வேற மாமா போதும் மாமா. மாப்பிள நீ சும்மா இரு மாப்பிள, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தம்பி என் மாப்பிள சும்மா அஜித் குமார் மாதிரி இருக்கணும். சார் இது இது இதேதான், இதே மாதிரியே வெட்டுப்பா. ஓகே சார். தம்பி சார் அதான் அந்த தாடி தூக்குப்பா. ஓகே சார். ஹலோ தாடியில கையிடுங்க மாமா. தாடியெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் மாமா. மாப்பிள உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருங்க. தம்பி அந்த தாடியை தூக்குங்க. ஆமா, ஒரு படத்துல சூர்யா வாயில குச்சி வச்சிருப்பாரு, அது என்ன படம்? அஞ்சான். என் மாப்பிள்ளையோட தாடிய அஞ்சான் சூர்யா மாதிரி மாத்துப்பா. ஐயா என்ன உங்ககிட்ட சுறுசுறுப்பே இல்ல, சீக்கிரம் வேலையை ஆரம்பி. யோ 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 என்னதியா பண்ற? எடியா முதல்ல எடியா. மாப்ள அது ஸ்டீம் மாப்ள, அது ஒண்ணாகாது, வெச்சுக்குங்க. யோ 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 வேணாயா, என்ன விட்டுறியா? யோ சார் 20 நிமிஷம் டைம் ஆகும், ட்ரை ஆகணும் பேக்கு. தம்பி என் மாப்பிள்ளைக்கு பண்ண மாதிரியே எனக்கும் பண்ணு. ஓகே சார். என்ன மாமா உனக்குமா? உன் பொட்டாட்டி நீ அஸ்தம் போது என் பொட்டாட்டி நான் அஸ்த மாட்டேனா? தம்பி நீ வாப்பா. மாப்பிள இனிமேதான் மாப்பிள உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீ இருக்க போற. சும்மா அந்த அழுக்கு பிடிச்ச ஆட்டோவையும் அந்த காக்கி சட்டையும் போட்டுக்கிட்டு ச நீ வெளியே போகும்போது மட்டும் பாரு, உன் பொண்டாட்டிக்கு உன்னை அடையாளம் தெரியாது, என் பொண்டாட்டிக்கு என்னை அடையாளம் தெரியாது. மாமா எனக்கு என்னமோ இதெல்லாம் தேவையில்லாத வீண் செலவு மாதிரி தெரியுது. என்ன மாப்பிள இப்படி சொல்ற? இது காசு செலவு பண்ணாம வேற எதுக்கு செலவு பண்ண சொல்ற? பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதா மாப்பிள ஒரு ஆணோட தலையாய கடமை. நிஜமாவோ மாமா? ஆமா மாப்பிள, தாஜ்மஹாலை பார்த்திருக்கியா நீ? பொண்டாட்டிக்காக துட்டம் தனியா இறைச்சு வெள்ளைக்கார கட்டி இருக்கான். வெள்ளைக்காரனா அதை கட்டினா? யார் கட்டினா என்ன மாப்பிள, கருத்தை மட்டும் எடுத்துக்கங்க. பொண்டாட்டி தான் வாழ்க்கையில எல்லாமே. ஆனா உஷாரா நாம தான் நம்மளே பார்த்துக்கணும், நம்மளே நாமளே அழகுபடுத்திக்கிட்டே இருக்கணும். கேட்டா அவளுக்காகத்தான்னு சொல்லணும். அப்படியா மாமா? ஆமா மாப்ள. மாமா இந்த தாடி எடுத்தது ஏதோ ட்ரெஸ் போடாத மாதிரியே இருக்கு மாமா. அழுக்காவே இருந்துட்டு திடீர்னு அழகா மாறினா அப்படிதான் மாப்ள இருக்கும். அப்படின்றீங்க? மாப்ள இது வெறும் ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சரை பார்க்கலையே. என்ன சொல்ற மாமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ட்ரெஸ் சேஞ்ச் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே. செல்வி, செல்வி, செல்வி. ஆப்பிள். உட்காரு செல்வி.
நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இவங்க மாயாவாச்சே, இவங்க ஏன் செல்வியா நடிக்கிறாங்க? இங்க பாரு. இந்த செல்வி, இது உனக்காக தான். எடுத்துக்கோ. வாங்கிக்கோ செல்வி. உனக்கு பிடிச்சிருக்கா? நீதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டேன்னு மாயா சொன்னா. உடனே வந்து உன்கிட்ட பேசுறதுக்காக வந்த. ஆனா நீ தூங்கிட்டு இருந்தியா? அதான் நீ எழுந்துக்கிறதுக்குள்ள ஓடி போய் ஒரு புடவை வாங்கிட்டு வரலான்னு வந்த. கிரீன் கலர், உனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். எப்படி இருக்கு செல்வி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. செல்வி, நீ பேசுறது கேட்டு எத்தனை நாளாச்சு? உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம லவ் பண்ணும்போது நீ பேசிக்கிட்டே இருப்ப, நான் நாள் பூரா அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீ கொஞ்சமா பேசினாலும் நீ பேசினதை கேட்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் செல்வி. நான் சொல்றது உனக்கு புரியுதா செல்வி? நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்டேன். புரியுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல செல்வி. டாக்டர் நீ படிப்படியா முன்னேறுவேன்னு சொன்னாங்க. அது நிஜமா நடக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உங்க அப்பா அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லலாமா செல்வி? ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? இல்ல சந்தோஷப்படுவாங்கல்ல, அதான் கேட்டேன். வேணாம். அம்மா செல்வி, அம்மா அப்பா, புரியுதா உனக்கு? வேணாம். சரி சரி விடு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ முழுசா குணமாயிடுவ. உன்னை நான் முழுசா குணப்படுத்திட்டு அப்புறம் அப்பா அம்மா எதிரில் போய் நிப்பாட்டுறேன். அப்ப பாரு அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு. எல்லாத்துக்கும் ஊந்தானா? ஏதாவது பேசு செல்வி. தண்ணி. ஓ, தண்ணி வேணுமா? உன் பக்கத்துல இல்லையா? இல்ல, நான் போய். நீ எங்கேயும் போக முடியாது. ஆமா, நீ சாப்பிட்டல? ஆஃப்டர்நூன் எடுக்க வேண்டிய மெடிசன்லாம் நீ எடுத்துட்டல? தண்ணி. அது இரு. மாயா, மாயா, மாயா. சந்தோஷ், சொல்லு சந்தோஷ். நீ சொன்ன மாதிரியே செல்வி கொஞ்சம் கொஞ்சமா பேசுற மாயா. தேங்க்யூ வெரி மச். ஐயோ, எனக்கு எதுக்கு சந்தோஷ் தேங்க்ஸ் எல்லாம்? செல்வியை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. அவ சீக்கிரமாவே குணமாயிடுவா பாரு. செல்வி, நீ சீக்கிரமாவே குணமாயிடுவல செல்வி. நம்ம மாயா தான் உனக்கு எல்லாமே. அது உனக்கு தெரியும்ல செல்வி? தெரியும். பாத்தியா மாயா, எல்லாம் உன்னாலதான். உனக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது பத்தாது மாயா. என்ன சந்தோஷ், நம்ம பேசுற வார்த்தைய பார்த்து அவ அதை அப்படியே திரும்ப பேசுறா, அவ்வளவுதானே? இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆக வேண்டி இருக்கு சந்தோஷ். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாயா. எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. என்ன சந்தோஷ்? செல்வியோட ஆஃப்டர்நூன் டோசேஜ் மட்டும் எனக்கு பேக் பண்ணி கூட. நான் அவளை லஞ்சுக்கு வெளியில கூட்டிட்டு போறேன். ஐயோ வேணாம் சந்தோஷ், அவளே தலை வலிக்குதுன்னு தான் படுத்துட்டு இருந்தா. நீ சத்தம் போட்டு கூப்பிட்டதுனால தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்ன செல்வி, அப்படியா? செல்வி, உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? ஃபீவர் எதுவும் இல்லையே? மாயா, நீ அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியா? இல்ல சந்தோஷ், பிரெக்னெண்டா இருக்கிற விமென்ஸ்க்கு வர சாதாரண தலை சுத்தல் தான். சோ வெளியில போறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். மேபி கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிடும் சந்தோஷ். அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். மா, டபுள் ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா வருதுமா. சும்மா கலக்குன்னு கலக்குறீங்க. நீங்க எப்படியும் சந்தோஷ் ஐயா கிட்ட மாட்டிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ரெண்டு குரலையும் மாத்தி மாத்தி பிசுறு தட்டாம பேசி சமாளிச்சிட்டீங்கம்மா. உங்களுக்கு மிமிக்ரி எல்லாம் வருமாமா? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? போட்டெல்லாம் கொடுக்க மாட்டோமா? நான் பாக்குறது கேக்குறது எல்லாமே இங்கதாம்மா இருக்கும்.
மூச்சு விட மாட்டோமா? இதெல்லாம் இவன் எப்போ எங்க இருந்து பார்த்தா? ரொம்ப ஆபத்தானவனா இருப்பான் போல இருக்கே. சரிங்க, அப்போ நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடவா? இல்ல தேவ், நான் போய்க்கிறேன். போய்க்கிறேன்னா எப்படிங்க போவீங்க? பஸ்லயோ இல்லை ஆட்டோலயோ தானே போவீங்க? அதுக்கு நான் பைக்லேயே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன். சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம்ல? இட்ஸ் ஓகே தேவ், தேங்க்யூ. போங்க. முன்னெல்லாம் காஃபி குடிக்க வருவீங்க, போகும்போது சொல்லிட்டு போவீங்க. இப்போல்லாம் நீங்கள் நான் அவாய்ட் பண்ணுறீங்க. என்ன ரீசன் தான் தெரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தேவ், நான் எப்பவும் போல தான் இருக்கேன். நிஜமா சொல்கிறீங்க? ம். அப்போனா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. என்னது? நீங்கள் இன்னும் பழைய மாதிரி தான் இருக்கீங்கன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. என்ன சொல்கிறீங்க தேவ்? எனக்கு எதுவும் புரியல. இப்போ நம்ம 2 பேரும் காஃபி டேக்கு போகிறோம். அங்கே போய் காஃபி சாப்பிட்றோம், சமோசா சாப்பிட்றோம். கடைசியாக சாப்பிட போகிற கட்லெட் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் அவாய்ட் பண்ணலன்னு. என்னையா வண்டி ஓட்டுறேன்?